Hi, hello, and welcome to Around the World of Cricket. அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் இது ஒரு நியூ செக்மெண்ட்டுங்க. எஸ், இந்த செக்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட கிரிக்கெட் விஷயங்கள் நடக்குது. ஜென்ரலாக நம்ம பார்க்குறது வந்து இந்தியன் கிரிக்கெட், ஐபிஎல், சிஎஸ்கே, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்ப்போம். மோரோவர் நடக்கிற நல்ல அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுவோம். பட் இந்த எபிசோட் வந்து நான் ஏன் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த நிறையா சம்பவங்கள் வந்து என் மனசை வந்து கொஞ்சம் டீப்பாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு கிரிக்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்னோட வியூவர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏகப்பட்ட நல்ல இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் கூட நடக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து வண்டர் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் எபிசோட் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து விமென்ஸ் வேர்ல்டு கப்பை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஸ்டில் மென்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ராவாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன். நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன் விமென்ஸ் வேர்ல்டு கப்பை. இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு கப் அவுட்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்கு. எனிவே அதை அந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் அரவுண்ட் த வேர்ல்டு இன் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான். ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ் துவங்கிடுச்சு பாகிஸ்தானில். இது வந்து பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் வந்து திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. பாகிஸ்தான் ஏகப்பட்ட அட்டம்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க ஊரில் வந்து திருப்பி கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் ஒரு ப்ரௌட் கிரிக்கெட்டிங் நேஷன். அவங்க வந்து நிறைய பேரை கூப்பிடுவாங்க. ரீசெண்டாக நடக்க வேண்டிய நியூசிலாந்து சீரீஸ் கூட நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு விபரீதமான சம்பவம்னால நடக்க முடியாமல் போயிடுச்சு. பட் பாகிஸ்தான்ங்கிற கண்ட்ரிக்கு திருப்பி டீம்ஸ் வந்து விளாடுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு கிரிக்கெட்டிங் வேர்ல்டுக்கு. பட் அவங்க என்ன தான் ஜிம்பாப்வேயோட விளையாடிருக்கலாம். ரீசெண்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை கூட கன்வின்ஸ் பண்ணி அவங்க வர வச்சு விளாடினாங்க. இன்ஃபேக்ட் ஹசான் அலி கூட பயங்கரமாக போலிங் போட்டு பாகிஸ்தானுக்கு அந்த சீரீஸை ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் இப்போ திருப்பி ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு. ஆஸ்திரேலியா வந்து வருவாங்களா மாட்டாங்களா, இங்கிலாந்து கூட அவங்க கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த நியூசிலாந்து வந்ததுக்கப்புறமா. அதனால் ஆஸ்திரேலியா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேண்டமிக் ஆரம்பிச்சதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் அவுட் சைட் டூர்ஸ் விளாடின 2 கண்ட்ரி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து இங்கிலாந்து. யார் விளாடவே இல்லை டூர்ஸில் போய் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஆஸ்திரேலியா அவங்க நாட்டிலேருந்து ஒரு இன்ச் கூட கிளம்பி எங்கேயுமே இந்த பக்கம் அந்த பக்கம் போய் கிரிக்கெட்டே விளாடல. ஹோம்லேயே தான் விளாடிருக்காங்க. பட் இந்த பேட் கமின்ஸ் லேண்ட் ஆஸ்திரேலியன் சைடு ராவல்பிண்டியில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில். இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் எந்த விதமான ட்ராஸுமே வந்து எந்த டீமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேபி டூரிங் சைடுக்கு ஒரு ட்ரா வந்து ஒரு டிக்காக வேணா இருக்கலாம் ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸில். பட் ஸ்டில் ட்ராங்கிறது வந்து WTCயோட சர்க்கியூட்லேயும் WTCயோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் குவாலிஃபிகேஷன் கான்டெக்ஸ்டில் ஒரு பெரிய விஷயமா போகாது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ட்ராவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குவாலிட்டி 100 இமாமுல் ஹக் அடித்தார். அசார் அலி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 100 அடித்தார். ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் உஸ்மான் கவாஜா ஒரு 95 அடித்து அவுட் ஆகிட்டார் பாவம். டேவிட் வார்னரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஒருவேளை நான் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியா வேகமாக ஆடி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவங்க வந்து எப்போவுமே அக்ரெசிவாக விளையாடி வின்னுக்காக போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் டீம் பாகிஸ்தானை திருப்பி போட்டு ஒரு ரிசல்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தெரியுது. பட் இது ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். ராவல்பிண்டி, நான் ராகுல் டிராவிடோட பேசிகிட்டு இருந்தார், சொன்னார் எப்போவுமே ஒரு ஃப்ளாட் பிச்சாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாகோர் மற்றும் கராச்சியில் கூட அடுத்த 2 டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த டெஸ்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராவல்பிண்டியில் ஒரு 1 டே லெக் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு. 3 1 டே, அப்புறம் ஒரு T20, அதுவும் ராவல்பிண்டியில் தான் நடக்குது. பிண்டினாலே பயங்கர பேட்டிங் பேரடைஸாக இருந்திருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை. அண்ட் அவங்க வந்து அதே நியூஸில் வந்து அந்த சீரீஸை முடிச்சுட்டு தான் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கும் ஐபிஎலுக்கு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாங்க, எப்படி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி அதை எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி டீம் அப்படின்னு பேசியாச்சு. அப்போ நான் ஐபிஎல்லை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம். அடுத்த செக்மெண்ட் ஐபிஎல் அப்டேட். இந்த ஐபிஎல் அப்டேட் அப்படின்னா ஃபிக்சர்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போதுமே ப்ரீவியஸ் இயர் ஃபைனல்ஸ் ஆன டீம் ஃபஸ்ட்டு டிக் ஆஃப் ஆகி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருந்து வந்திருக்கு அடுத்தடுத்த சீசனுக்கு. ஜென்ரலாக மும்பையும் சிஎஸ்கே நிறைய ஓப்பனிங் என்கவுண்டர்ஸ் ஆடிருக்காங்க. பட் இந்த வருஷம் ஃபஸ்ட் என்கவுண்டர் ஆட போகிறது சிஎஸ்கே மற்றும் கேகேஆர். வான்கடையில் துவங்க போகுது இந்த என்கவுண்டர். சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, கேகேஆரும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க தான் ஓப்பனிங் ஃபிக்சர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஃபிக்சர்ஸ்லேருந்து வெளில வந்திருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா 12 டபுள் ஹெடர்ஸ். எஸ், 12 டபுள் ஹெடர் நடக்க போகிறதுங்க இந்த வருஷம் ஐபிஎல்லில். டபுள் ஹெடர்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆப்வியஸ்லி ஒரு நாளைக்கு அந்த 2 மேட்ச் கொடுத்து விழாவாக துவங்கல ஒரு நாள், அதுதான் டபுள் ஹெடர். டபுள் ஹெடரில் ஃபஸ்ட்டு கேம் 3:30 மணிக்கு துவங்க இருக்குது, 2வது கேம் 7:30 மணிக்கு துவங்க இருக்குது. இந்த 7:30 மணி ஸ்டார்ட்டே வந்து டியூவை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஐபிஎல் ஏன் துபாயில் நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டத போது, அதாவது வந்து கோவிடுக்காக நல்லா தானே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கே, போன வருஷம் நடக்கலையே இந்தியாவில், ஒரு மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது துபாயில் நிறைய கேம் டியூ வந்துடுது, டாஸ் ஒரு குரூஷியல் ஃபேக்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க.
பட் எப்போவுமே வந்து மும்பைலையும் நிறையா டியூ இருந்திருக்கு. இந்த வருஷம் அந்த டியூ எப்படி போக போகுது, அது நிறையா ரிசல்ட்ஸை டிசைட் பண்ணுமா, ஃபேக்டராக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். முன்னாடியே மும்பையில் எந்தெந்த கேம் எந்தெந்த மாதிரி ஸ்பிளிட்ஸ் இருக்குது, பிராபோன் லெவலோ, வான்கடே லெவலோ, டிவை பாட்டில் லெவலோ, பூனேல எவ்வளோ கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பூனேல 15 கேம் தான் நடக்க போகுது. ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல்கம் நியூஸுங்க. இந்த வெல்கம் நியூஸ் அப்படிங்கிற போது இப்போ ரீசெண்டாக நமக்கு இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்து முடிஞ்சிச்சு. நிறைய பேர் என்னை விஷ் பண்ணியிருந்தீங்க த கிரேட் கபில் தேவோட ரெக்கார்டை தாண்டி போனதுக்காக. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரொம்ப ரொம்ப ஹம்பிள்டு. 28 வருஷம் முன்னாடி அவர் வந்து ரிச்சர்ட் ஹேட்லி ரெக்கார்டை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட கேன் சேரில் உட்காந்து அவரை நான் சேர் பண்ணி அவர் தாண்டி டீம்லலாம் அவரை தூக்கின்னு போனபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்னோட வைல்டஸ்ட் ஆஃப் வைல்டு கனவுகளில் கூட அவரோட விக்கெட் டேலியை நான் தாண்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 8 வயசு 1994 பேட்டிங் தான் ஆடுறது தான் ஒரு ஃபேசினேஷன். சச்சின் டெண்டுல்கர் அப்போ தான் வந்தார். கபில் தேவே பயங்கரமாக பால் ஸ்ட்ரைக் பண்ணுவார். அங்கேருந்து வந்து கொஞ்சம் மீடியம் பேஸ் போடுவேன், கபில் தேவ் போடணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவார்னு சொல்லி போடுவேன். அங்கேருந்து வாழ்க்கை அதை நோக்கி என்னை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆகி இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்குலாம் விளையாடுவேன் ஆஃப் ஸ்பின்னரான்னு எதிர்பார்த்ததே கிடையாது. விளையாடி அந்த விக்கெட் டாலியை தாண்டிருக்கேன்னா ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஸோ ஹம்பிள்டு. நல்வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, எனிவே கான்டாக்ட் ஸ்கிப் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு க்ரௌட் அலோவ் பண்ணாங்க. விராட் கோலியோட 100th டெஸ்ட்டுக்கு க்ரௌட் அலோவ் பண்ணாங்க. 50% கெப்பாசிட்டிக்கு வரலான்னு. மொஹாலியில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் இது ஒரு இருக்கிறதுலே நான் பார்த்த ஹையஸ்ட் க்ரௌட் இந்த லாஸ்ட் டெக்கேட் அப்படின்னு சொன்னால் அதுதான் சரியான ஒரு கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுலேருந்து டைரக்ட் ரிலேஷனாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த கோவிட் காலகட்டத்திலேயே மகாராஷ்டிரா வந்து பயங்கர தீவிரமாக இருந்திருக்காங்க. அவங்களோட லாக்டவுன்ஸ்லையும் சரி, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லேயும் சரி. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே சிச்சுவேஷன் பெட்டராக இருக்குது, க்ரௌட் அலோவ் பண்ணுறோம்ப்பா, 25% கெப்பாசிட்டிக்கு க்ரௌட் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் டபுள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தால் அவங்கள மேட்ச்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் ரொம்ப கடினமாக போயிருக்கு கடந்த 2 வருஷமாக. அதுலேருந்து கொஞ்சம் ஈஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து அதை ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக அந்த 6 நாள் 7 நாள் அப்படின்னு கொடுத்துருந்த ஐபிஎல் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 days ஹார்ட் குவாரண்டைன் பண்ணால் போதும். 3 days ஹார்ட் ஹோட்டல் ரூம் குவாரண்டைன் பண்ணிவிட்டு 4th day இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் பண்ணால் நீங்கள் ஐபிஎல் பபுளில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் தான். பிளேயர்ஸ் எல்லாம் ஹோட்டல் ரூமை பார்த்து பபுளில் இருந்து நிறைய பபுள் ஃபட்டிகாக இருக்குது. ஆனால் அதர் நியூஸ், பபுள் ஃபட்டிக்னால ஜேசன் ராய் எனக்கு வானாண்டா யபா குட் நைட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லேருந்து புல் அவுட் பண்ணிட்டாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அது ஒரு ப்ளோவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஜேசன் ராய் வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காம்பினேஷன் எடுத்திருப்பாங்க ஆக்ஷனில். எஸ், பிளேயர் அவைலபிலிட்டிலாம் முதலே தெரிவித்தா டீம்ஸுக்கு வந்து அதை பிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னங்க பண்ணுறது, நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உலகமே சந்திச்சதில்லை, கிரிக்கெட்டும் சந்திச்சதில்லை. ஜேசன் ராய் அவரோட மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. அவருக்கு எல்லாம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை பற்றி ஒரு செய்தி. இன்ஃபேக்ட் நம்ம பீடோக கூட அதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். பட் என்னோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கெட்யூல் அனௌன்ஸ் ஆகிருக்குங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து. ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? March 26 ஸ்டார்ட் ஆகுது. முடிய போது May 29 அன்றைக்கி முடிவாக போகுது. பட் March 26லேருந்து, அதாவது March 20th 18th வாக்குலேருந்து April 12 வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பங்களாதேஷோட ஒரு சீரீஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பங்களாதேஷ் டோர் வந்து கோவிடெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு போனதுனால நாங்கள் பபுள் இல்லாமலே நடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் சொல்லியிருந்தாங்க. இந்த April 12th வரைக்கும் இந்த சீரீஸ் போச்சு அப்படின்னா ஏகப்பட்ட டீமில் 11ல் உட்காரக்கூட காம்பினேஷன் பிளேயர்ஸ் நிறைய பேர் மிஸ் ஆவாங்க. உதாரணத்துக்கு ககிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நார்கியா, லுங்கி இங்கிடி, ஐடன் மாக்ரம், ரசி வேண்டர்தர்சன், டேவிட் மில்லர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இருக்காங்க. ஆப்வியஸ்லி ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் போது குவிண்டன் டிகாக் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு டெஸ்ட் மேட்ச் ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் டெஸ்ட் மேட்ச்லேருந்து விலகிக்கிறேன், நான் வந்து ஒன் டே அண்ட் T20 கிரிக்கெட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால முதல்ல நடக்க போகிற ஒயிட் பால் லீக் முடிஞ்சோடனே குவிண்டன் டிகாக் வந்து சேர்ந்துருவார். பட் மற்ற இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட டெஸ்ட் ஸ்டார்டிங் 11ல் இருக்காங்கங்க. ஏடன் மாக்ரமாக இருக்கட்டும், இல்லை ரசி வேண்டர்தர்சனாக இருக்கும், இல்லை நான் சொன்ன அவங்களோட கன் போலர்ஸாக இருக்கட்டும். டேவிட் மில்லர் எடுத்து வச்சிடலாம், அவர் இருக்க மாட்டார், அவர் ஒன் டே லீக்லேருந்து வந்துடுவார். இருக்கிறதுனால அவங்களுக்கு April 12th முடிய போகிறதுனால ஐபிஎல் காம்பினேஷனில் உட்காரக்கூடிய பல பிளேயர்ஸ் இந்த டீமில் ஃப்ரான்ச்சைசிஸ்க்கெலாம் முக்கியமான பிளேயராக இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா,
இங்கே பாருப்பா, இது ஒரு பிளேயர் ஐபிஎல்லில் போய் சேரணுமா இல்லை இங்கே சீரீஸில் பங்கு எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண போகிறதில்ல, பிளேயராக ஆகிய நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிளேயர் கையில் கொடுத்துட்டாங்க அந்த கொத்துசாவியை. இது ரொம்ப ஒரு டைஸியான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, பிளேயர் கையில் கொத்துசாவியை கொடுத்து நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா, பிளேயர் வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக இருக்கிறதுனால யோசிப்பாங்க, சரி நான் ஐபிஎல் போகலாம், ஐபிஎல் வந்து ஃபைனான்ஷியலி எனக்கு பயங்கரமாக ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு லீகு அப்படின்னு யோசிக்கலாம். ஃப்ரான்ச்சைசிஸும் எனக்கு நீ ரொம்ப முக்கியமான பிளேயர் வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். பட் அதுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனையாக டீன் எல்கர், சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் கேப்டன், டெஸ்ட் கிரிக்கெட் டீம் கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸு, நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை நீங்கள் நெஞ்சில் பச்சை குத்திருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டோட லாயல்ட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு லிட்னஸ் டெஸ்ட், ஒரு கடுமையான ஒரு பரீட்சை இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நாடா இல்லை நான் ஃப்ரான்ச்சைசிக்கு விளாட போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் வந்து ஒரு ரெசர்ஜன்ஸை சந்திச்சிருக்கு. இந்தியா நாங்கள் டூர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா 1-0 டவுன்லேருந்து வந்து 2-1 ஜெயிச்சு ஒரு பயங்கர அபார வெற்றியை எடுத்தாங்க. அதே மாதிரி நியூசிலாண்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு பெரிய தோல்வி, செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு கம்பேக் பண்ணி பெரிய விக்ட்ரி. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டுக்கு ஒரு ரெசர்ஜன்ஸ் பீரியட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு யூனிட்டாக ஒரு பயங்கர நண்பர்களாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை அவங்க நிஜமாகவே நெஞ்சில் பச்சை குத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கிரிக்கெட் மேப்பில் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டோட ஃப்ளாக் பேரர்ஸ், ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ், ஒரு ரபாடாவாக இருக்கட்டும், ஒரு ரசியாக இருக்கட்டும், ஒரு மார்க்ரமாக இருக்கட்டும், என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே அண்ணாந்து பார்க்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணாந்து பார்க்க போகிறாங்க. பட் இது வந்து ஒரு ஐடியல் சூழ்நிலையில், ஏன்னா டீன் எல்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்ட், இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பரீட்சை எல்லாருக்குமே, பட் அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எனக்கு என் போலர்ஸ் இருக்கணும், இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா என்னோட செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸோட தான் நான் பங்களாதேஷோட விளாடணும். எஸ், பங்களாதேஷோட விளாடணும்னா கூட செகண்ட் ஸ்ட்ரிங் டெஸ்ட் மேட்ச் போலர்ஸோட விளாடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு தோணலாம் பங்களாதேஷ் வந்து ஒரு பயங்கர டாப் சைடு இல்லைங்கிறது பார்க்குறவங்களுக்கு தோணலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1-2 பேர் அடிபட்டாலே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு என்டையர் போலிங் அட்டாக்கே இல்லைன்னா டீன் எல்கர் என்ன மாதிரி துன்பங்களை சந்திப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டரானால் புரிஞ்சிக்க முடியுது. அட் த சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு பரீட்சையாக இருக்க போகிறது. அவங்களோட கிரிக்கெட் மேலே இன்வெஸ்ட் பண்ண இந்த கிரிக்கெட்டர்ஸ், அவங்களோட கிரிக்கெட் மேலே ப்ரைட் வச்சிருக்கிற இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அதே சமயத்தில் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக அவங்க வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு இது வந்து ஒரு அவங்க எடுத்த முடிவாக நம்ம அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாரும் வந்து அதை வந்து ஒரு கல்லடிக்கும் ஒரு முயற்சியாக அதை பார்த்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஏன் ஒரு கிராம்டு ஸ்கெட்யூல் திருப்பி வந்திருக்குன்னா, ஆப்வியஸ்லி ஐபிஎலுக்கும் கொஞ்சம் லாங்கர் விண்டோ தேவைப்பட்டிருக்கு. 74 மேட்ச் வந்து 70 லீக் மேட்ச் வந்து 65 நாளில் நடக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டேஸ் ஆகியிருந்தால் கூட குவாரண்டைன் பீரியட், கோவிட் பேண்டமிக்னால ஏகப்பட்ட குவாரண்டைன் பீரியடில் டைம் வேஸ்ட் ஆகுது. அதையும் டீன் எல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2 வாரம் நாங்கள் குவாரண்டைனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நியூசிலாண்டில். இந்த மாதிரி டைம்லாம் இல்லாமல் இருந்தால், ஸ்கெட்யூலிங் பெட்டராக இருந்தால் இந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பார்க்க போகிற செய்தியில் ரொம்ப வந்து என்னை ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஷேன் வார்ன் அவரோட மரணம் வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சுங்க, எஸ்பெஷலி கிரிக்கெட்டிங் உலகத்தை. அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் ஆரம்பிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டில் நிறுத்தி அந்த மேப்பில் போட்ட ஒரு போலர்னு ஷேன் வார்னை நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ், ஒரு முத்தையா முரளிதரன், ஒரு ஷேன் வார்ன், ஒரு அனில் கும்ப்ளேன்னு இருக்காருன்னா அதில் ஷேன் வார்னும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாக் பேரர். அவர் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர். ஏகப்பட்ட ஆஸ்திரேலியன்ஸ் வந்து மெசேஜ் போட்டாங்க. இன்ஃபேக்ட் என்னால் ஒத்துக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, லைஃப் அவ்வளோ அவ்வளோ ஃபிக்கிள் தான் லைஃப். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. எப்போ என்ன நடக்க போகுது, யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் எராவில், ஒரு சோஷியல் மீடியா கலந்த இந்த ஒரு எராவில் நம்ம வந்து சற்றும் யோசிக்காமல் எத்தனையோ பேரை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ரெடியாகவும் வரோம். ஆனால் ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுகிறது அவங்க இல்லை அப்படிங்கிற போது தான் பெருமையாக பேசுகிறோம். என்னோட ரிக்வெஸ்ட் எல்லாம் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா எராவில் நம்மளோட எல்லாரோட ஒப்பீனியனையும் எல்லாருமே கேட்குறாங்க. அது ஒரு ரொம்ப வெல்கம் சேஞ்ச். பட் இருந்தாலும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து
ஒருத்தரை பாராட்டலாம், ஒருத்தர் தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட் ரீசஸ் எடுத்து பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதுலேருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஷேன் வார்ன் ஒரு கலர்ஃபுல் கேரக்டருங்க. அவர் வந்து போலிங்கே ரீடிஃபைன் பண்ணார். 1000 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்கிற ஒரு போலரு. நிறைய பேரால் 1000 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ் எல்லாம் தொட முடியாது. அதுவும் முந்தி போகிற காலகட்டத்தில், அதாவது இனிமேல் வரக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து 1000 விக்கெட் எடுக்கிறத பற்றி ஆல்மோஸ்ட் நம்ம மறந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோட வால்யூம் கம்மியாக போகுது. கிரிக்கெட்டோட நிறைய உலகம் முழுக்க கிரிக்கெட் எக்கச்சக்கமாக விளையாடுறதுனால ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் வரும், அவ்வளோ ஈஸியாகவே இருக்காது. ஷேன் வார்ன் வந்து ஒரு ஸ்பின்னராக அதை ஒரு அட்டாக்கிங் கமாடிட்டியாக கொண்டு வந்தவர். அவரோட மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருமே இந்த மைக் கேட்டிங் பாலை பற்றி பேசுவாங்க. பட் ஷேன் வார்னை பற்றி எனக்கு நிற்கிற 2 கிரேட் மெமரி என்னென்னா, ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அந்த ரஃப்லேருந்து நகர்த்தி போல்டு பண்ணார் 2005 ஆஷஸில். லிட்ரலாக தனியாக எடுத்துகிட்டு போனார் அந்த ஆஷஸ் ஆஸ்திரேலியாவுக்கு. ரொம்ப விக்கெட்டில் எதுவுமே இருக்காது, ஒன்றுமே நடக்கலைன்னா கூட அவரோட ஷியர் ப்ரெசன்ஸில் நிறைய பேரை இன்டிமிடேட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பிக் பேஷில் மைக்கை வந்து போட்டுக்கினே காமெண்டேட்டர்ஸோட பேசிட்டு பிரெண்டன் மெக்கலம போல்டு இப்படி ஆட போகிறார், இப்படி பண்ண போகிறார், இப்படி பண்ண போகிறான்னு சொல்லி போல்டு எடுப்பார். அதெல்லாம் வந்து ஒரு மேஸ்ட்ரோ. எப்படி நம்ம வந்து அவங்களோட ஸ்கில், அவங்களோட ஆர்ட்டை வந்து ஒரு மாஸ்டரி பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு அட்மிரேஷனோட பார்க்கக்கூடியன்னா ஷேன் வார்னை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த ஆர்ட்டை வந்து நான் பைசா கொடுத்து இவர் போலிங் போடுறத போய் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா அவர் வந்து அந்த மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் ஆல்சோங்க. அதாவது வந்து அவர் லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்திருக்காரு, நினைக்கிறத பேசுவார், ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டோரி ஆக்சுவலி ராகுல் டிராவிடோட நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஸ்பின்னர் அப்படின்னாலே, நான் இதை சொல்கிறேன், ஒரு ஸ்பின்னர்னாலே ஷோல்டர் அண்ட் உங்களுக்கு இந்த அப்பர் ஹாஃப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் ஏகப்பட்ட ரொட்டேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பின்னர்னால் உங்கள் கிராஃப்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய போலிங் போட்டுனே இருக்கணும் நெட்டில் கூட, அப்போ தான் மாஸ்டர் பண்ண முடியும். லெக் ஸ்பின் கேட்கவே வேணாம். அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸ் ஷேன் வார்னுக்கு, அதுதான் அவரோட பெரிய அட்வான்டேஜ். அப்போ ராகுல் பாய் கேட்டாராம், எப்படி உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம். அவரோட ரொம்ப யூனிக் ஸ்டோரிங்க. அது என்னென்னா, அவருக்கு வந்து ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பால், அதாவது ரக்பி மாதிரி ஒரு ஸ்போர்ட், அதோட ஸ்மால் மாடிஃபிகேஷன் நீங்கள் வேணால் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அது விளாடணுன்னு ரொம்ப ஆசையாக. ஆனால் இவர் கொஞ்சம் அந்த ஸ்போர்ட் விளாட்றவங்களாம் பெருசாக நல்லா நட்டையாக குட்டையாக கட்டையாக இருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் அதில் ஸ்மால் மேடாக இருந்ததுனால இவர் போய் விளாடுவார். அந்த பெருசாக இருக்கிறவங்களாம் இவரை புள்ளி பண்ணுவாங்க. நிறையா அந்த மாதிரி மேட்ச் விளாடும்போது ஒரு தடவை அடிபட்டு 2 காலும் உடஞ்சி போயிடுச்சு. அவருக்கு 2 காலும் உடஞ்சி அவர் பெட் ரெஸ்ட்டில் இருந்தார். அது லிட்டரலாக வந்து அவரால் காலால் நடக்கவே முடியல. அந்த சமயத்தில் வீட்டில் ஒரு 3-4 வாரத்துக்கு கையால் தவழ்ந்தே போயிருக்காருங்க. தவழ்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு அந்த ஷோல்டரில் ஸ்ட்ரென்த் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் லுக் பேக்கே பண்ணல அப்படின்னு சொல்லி ராகுல் பாய்ட்ட சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் ஏகப்பட்ட துன்பங்கள் நமக்கு வரலாம். அவருக்கு அமைஞ்ச இந்த துன்பம் தான் அவருக்கு லேட்டரான ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை வந்து எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னே தெரியாது. இன்றைக்கி அவரோட மறைவை யாருமே எதிர்பார்க்காத போது அவர் மறைவு வந்திருக்கு. பட் ஏகப்பட்ட மெமரிஸ் மூலமாக நம்மளோட அது வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கோ வெரி வெல் வாணி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த மெமரியை முடிச்சுக்கிறேன். அது ரொம்ப ஒரு இப்போ கூட எனக்கு அப்படியே நிறையிட்டே இருக்கிற ஒரு விஷயம். பட் எனிவே, அந்த நோட்டில் இந்த எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்டு ஆஃப் கிரிக்கெட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது இங்கே நடக்குது அது நடக்குதுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட்.